நாம் யாவரும் ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். நாங்கள் மோட்சத்துக்கு உரியவர்களாக இருக்கும்படி எங்களை உண்டாக்கின பிதாவாகிய பராபரனே, எங்களை கிருபையாக மீட்டுக்கொண்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, எங்களை மனம் திரும்ப செய்து நல்வழிப்படுத்துகிற பரிசுத்த ஆவியானவரே, தேவரீர் எங்களுக்கு அருளும் சத்தியத்தை ஆவலோடு கேட்கும்படி நாங்கள் இங்கே கூடியிருக்கிறோம். நாங்கள் உம்முடைய வார்த்தையை கவனமாக கேட்டு அதனால் ஒளி பெற்று மனம் திரும்பி இரட்சிப்படைய தேவரீர் அருள் புரிய வேண்டும் என்று உம்மை கெஞ்சி வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. ஆமேன். செய்தி பகுதியானது மத்தேயு எழுதின நற்செய்தி 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 16 21. மத்தேயு 6:16-21. ஆண்டவர் சொன்னதாவது, நீங்கள் உபவாசிக்கும் போதெல்லாம் மாயக்காரனைப் போல முகவாடலாக இருக்க வேண்டாம். தாங்கள் உபவாசிக்கிறதை மனுஷர் காணும் பொருட்டு தங்கள் முகங்களை விகாரப்படுத்துகிறார்கள். அவள் தங்கள் பலனை அடைந்தாயிற்று. மெய்யாக உங்களுக்கு சொல்கிறேன், நீயே உபவாசிக்கும் போது உபவாசிக்கிறதுக்காக மனுஷருக்கல்ல, அந்தரங்கத்தில் இருக்க உன் பிதாவுக்கே காணப்படும்படி உன் தலைக்கு எண்ணெய் தடவி உன் முகத்தை கழுவு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா உனக்கு பிரதிபலன் அளிப்பார். பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம். இங்கே பூச்சியும் துருவும் அளிக்கும், இங்கே திருடரும் கன்னமிட்டு திருடுவார்கள். பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள். அங்கே பூச்சியாவது துருவாவது அளிக்கிறதும் இல்லை, அங்கே திருடர் கன்னமிட்டு திருடரும் இல்லை. உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும் என்றார் என்பது. நம்முடைய பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடமிருந்தும் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஆமேன். ஜெபம் செய்வோம்.
எங்களுக்காக பாடுகளை ஏற்றுக்கொண்ட அன்பு நிறைந்த ஆண்டவரே, எங்களுக்காக உம்முடைய வாழ்வை தியாகம் செய்த அன்பு கர்த்தாவே, உம்முடைய இரத்தத்தினால் நாங்கள் மீட்கப்பட்டிருக்கிறோம். நீர் கொடுத்திருக்கிற ஒவ்வொரு நாளுக்காக நன்றி செலுத்தும். இந்த புதிய நாளின் காலை வேளைக்காகவும் நன்றி செலுத்தும். ஜீவன் சுகம் பலனோடு மற்றும் ஒரு தபசு காலத்தை அனுசரிக்கும் பாக்கியத்தை எங்கள் குடும்பங்களுக்கு நீர் வழங்கியிருக்கிறீர். இந்த தபசு காலங்களை உம்முடைய திருமுன்பாக தொடங்கும் பாக்கியத்தையும் அழகாய் நீர் வழங்கியிருக்கிறீர். இந்த நாளிலும் திருமறையிலிருந்து ஒரு சிறு பகுதி எடுத்து படித்து அதன் பேரில் சிந்திக்க இருக்கிறோம். அவைகளில் பொதிந்திருக்கின்ற உண்மைகளை உம்முடைய ஒளியிலே அறிந்து கொள்ளும் பாக்கியத்தை தார். துதிகான மகிமைகளை ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த நாளிலே நாம் யோனா வரலாற்றிலிருந்து சரித்திரத்திலிருந்து ஒரு சில செய்திகளை புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். யோனா தீர்க்க தரிசன நூலிலே 4 அதிகாரங்கள் இருக்கின்றன. ஆனால் இன்றைக்கு 3ஆம் அதிகாரத்தில் படித்து அதன் பேரிலே சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். யோனா 3ஆம் அதிகாரம் படிக்க கவனமாய் கேட்போமாக. வசனங்கள் 1 தொடங்கி. 2ஆம் தரம் கர்த்தருடைய வார்த்தை யோனாவுக்கு உண்டாகி, அவர், நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேக்கு போய் நான் உனக்கு கற்பிக்கும் வார்த்தையை அதற்கு விரோதமாய் பிரசங்கி என்றார். யோனா எழுந்து கர்த்தருடைய வார்த்தையின்படியே நினிவேவுக்கு போனான். நினிவே 3 நாள் பிரயாண விஸ்தாரமான மகா பெரிய நகரமாயிருந்தது. யோனா நகரத்தில் பிரவேசித்து 1 நாள் பிரயாணம் பண்ணி இன்னும் 40 நாள் உண்டு, அப்பொழுது நினிவே கவிழ்க்கப்பட்டு போம் என்று கூறினான். அப்பொழுது நினிவேயில் உள்ள ஜனங்கள் தேவனை விசுவாசித்து உபவாசம் செய்யும்படி கூறினார்கள். பெரியோர் முதல் சிறியோர் மட்டும் ரட்டுடுத்தி கொண்டார்கள். இந்த செய்தி நினிவேயின் ராஜாவுக்கு எட்டின பொழுது அவன் தன் சிங்காசனத்தை விட்டு எழுந்து தான் உடுத்தியிருந்த உடுப்பை கழற்றி போட்டு ரெட்டை உடுத்தி கொண்டு சாம்பலிலே உட்கார்ந்தான். மேலும் ராஜா தானும் தன் பிரதானிகளும் நிர்ணயம் பண்ணின கட்டளையாக நினிவேயில் எங்கும் மனுஷரும் மிருகங்களும் மாடுகளும் ஆடுகளும் ஒன்றும் ருசி பாராதிருக்கவும், மேயாமலும் தண்ணீர் குடியாமலும் இருக்கவும், மனுஷரும் மிருகங்களும் ரட்டினால் மூடிக்கொண்டு தேவனை நோக்கி உரத்த சத்தமாய் கூப்பிடவும், அவரவர் தம் தம் பொல்லாத வழியையும் தம் தம் கைகளில் உள்ள கொடுமையையும் விட்டு திரும்பவும் கடவர்கள். யாருக்கு தெரியும், நாம் அழிந்து போகாதபடிக்கு ஒருவேளை தேவன் மனஸ்தாபப்பட்டு தம்முடைய உக்கிர கோபத்தை விட்டு திரும்பினாலும் திரும்புவார் என்று கூறச் சொன்னான். அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவர்களுடைய கிரியைகளை பார்த்து தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லியிருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார் என்பதுவே. என் மீட்பர் இரத்தம் சிந்தினார், நான் மறுரூபமாக, அவர் எனக்காய் மரித்துயிர் தெழுந்தார் என்ற பாடலை பாட கேட்போமா. என் மீட்பர் இரத்தம் சிந்தினார், நான் மறுரூபமாக, அவர் எனக்காய் மரித்தெழுந்தார், அவர் எனக்காய் மரித்தெழுந்தார், நான் மறுரூபமாக. என் மீட்பர் இரத்தம் சிந்தினார், நான் பரிசுத்தமாக. என் பாவ கரை போக்க தம்மை பலியாய்ந்தாரே,
நான் மோட்ச கரை செல்ல தம் பாதை ஏந்தாரே. என் பாவ கரை போக்க தம்மை பலியாய்ந்தாரே. நான் மோட்ச கரை செல்ல தம் பாதை ஈந்தாரே. தம் பாதை ஈந்தாரே. என் மீட்பர் இரத்தம் சிந்தினார் நான் பரிசுத்தமாக. அவர் பாதை ஜீவ ஒளியாய் என் இதயம் தேடுதே. அவர் வார்த்தை ஜீவ ஊற்றாய் என் இதயம் நாடுதே. அவர் பாதை ஜீவ ஒளியாய் என் இதயம் தேடுதே. அவர் வார்த்தை ஜீவ ஊற்றாய் என் இதயம் நாடுதே. என் இதயம் நாடுதே. என் மீட்பர் இரத்தம் சிந்தினார் நான் மறுரூபமாக. அவர் எனக்காய் மரித்தெழுந்தார். அவர் எனக்காய் மரித்தெழுந்தார் நான் பரிசுத்தமாக. என் மீட்பர் இரத்தம் சிந்தினார் நான் பரிசுத்தமாக. அருமை இறை மக்களே, இது மனமாற்றத்தின் தபசு காலம். தபசு காலத்தை நாம் ஜெபத்தோடு தொடங்குவோம். இந்த நாளிலே வழிபாட்டிலே வந்து அமர்ந்து பாடல்களை பாடி இறைவனை தேடி தபசு காலத்தை ஜெபத்தோடு தொடங்கும் நாள். மனமாற்றத்தின் காலம், இரக்கத்தின் காலம், மன்னிப்பின் காலம் என்று இந்த காலத்தை கூறுகிறார்கள். எனவே ஆண்டவர் சிலுவையின் முன்பாக அமர்ந்து ஜெபித்து, எனக்கு ஆண்டவரே நீர் இரக்கமாயிரும் என்று கேட்கின்ற காலங்களாக இருக்கிறது. 40 நாட்கள் இந்த உபவாச காலங்கள். இந்த 40 நாட்கள் திருமறையிலே அதிகம் வருகிறது. நாம் ஒரு 3 40 நாட்களை பார்ப்போம் என்றால், திருமறை வரலாற்றிலே நோவா 40 நாட்கள் மழை காலத்திலே பாதுகாக்கப்பட்டார். சீனாய் மலையிலே மோசே இறைவனோடு 40 நாட்கள் சஞ்சரித்தார்கள். நினிவே மக்கள் மனம் மாறுவதற்கு 40 நாட்கள் அவகாசம் கொடுக்கப்பட்டது. இந்த நாட்களை நினைவு கூர்ந்துதான் நம் திருச்சபை பெரியோர்களும் இந்த அருமையான 40 நாட்களை அழகாய் அமைத்திருக்கிறார்கள். இந்த 40 நாட்களிலே ஒரு புதிய மனித உருவமாக மானுட மறு உருவம் பெறுவதற்கு இந்த நாட்கள் நம்மை அழைக்கிறது. வருகையின் காலம் நமக்கு மகிழ்ச்சியான காலம். கிறிஸ்துமஸ் எல்லாம் நமக்கு வரும். வருகையின் காலம் என்பது கடவுள் நம்மை நோக்கி வருகின்ற காலம். தபசு காலம் என்பது மனிதன் கடவுளை நோக்கி ஒரு அடி எடுத்து வைத்து நெருங்கி செல்லுகின்ற காலம். மனிதன் கடவுளை நோக்கி செல்லுகின்ற காலங்களாக இவைகள் இருக்கிறது. இந்த நாளிலே யோனாவை கர்த்தர் எவ்விதமாக பயன்படுத்தினார், அவர் எப்படி மறுப்புகள் செய்தார், அவைகள் மத்தியிலும் அந்த அருமையான ஊழியரை எப்படி பலகீனத்தின் பாண்டங்களை பயன்படுத்துகிறார் என்பதை இந்த நாளிலே சுருக்கமாக சிந்திக்க அழைக்கப்படும். யோனாவை ஆண்டவர் நினிவேவுக்கு அனுப்புகிறார். அவர் ஒரு திசை மாறிய பறவையாக வேறு இடத்திற்கு செல்கிறார். நினிவேவுக்கு செல்ல வேண்டியவர் தர்ஷீசுக்கு செல்லுகிறார். கிழக்கே செல்கின்றால் மேற்கே செல்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக நாட்கள், நிமிடங்கள் திசை மாறிய இறைவனின் கொள்கைக்கு எதிரான பயணங்களாக இருக்கின்றனவோ என்பதற்கான சிறந்த எடுத்துக்காட்டு யோனாவாக இருக்கிறார். எப்பொழுதெல்லாம் திசை மாறிய பயணம் நம்ம வாழ்க்கையில் இருக்கிறதோ அங்கே அலைக்கழிப்புகள், நம் வாழ்க்கை படகு அலைக்கழிக்கப்படும். கடல் சீற்றத்தினால் நம் வாழ்க்கை படகு அலைக்கழிக்கப்படும். இங்கேயும் பார்த்தீர்கள் என்றால் யோனாவுக்கு நிம்மதி இல்லை. கடல் அலைக்கழிப்பு, கண்ணீர், கவலைகள், தாழ்வு, இவைகளை தான் யோனா சந்திக்கிறார். விலகி ஓடுகிற வாழ்க்கை கண்ணீரையும் கசப்பையும் கவலையும் தாழ்வையும் நமக்கு கொடுக்கும். அதெல்லாம் பாதாளத்தில் அவர் தூக்கி போடப்பட்டார். 130ஆம் சங்கீதம் யோனா எழுதியிருக்கலாமோ என்று யோசிக்கிறார்கள்.
ஆண்டவரே, ஆழங்களில் இருந்து உம்மை நான் அழைக்கிறேன் என்று அந்த சங்கீத பகுதி வரும். அருமையான இறை மக்களே, யோனா அலைக்கழிக்கப்பட்டு கப்பலுக்கு வெளியே தூக்கி எறியப்படுகிறார். இறை திட்டத்திற்கு எதிராக ஓடிய திருமறை கதாபாத்திரங்களை எல்லாம் பார்த்தோம் என்றால் தூக்கி எறியப்பட்டார்கள். ஆதாம் ஏவாள் ஏதேன் தோட்டத்தை விட்டு தூக்கி எறியப்பட்டார்கள். சவுல் அரசன் அந்த அரச பதவியிலிருந்து தூக்கி எறியப்படுகிறதை பார்க்கிறோம். ஆண்டவராகிய கடவுள் இரக்கம் மிக்கவர். நம்மை அடிக்கிறவரும் அவரே, அணைக்கிறவரும் அவரே. யோனா மீது சற்று கோபம் கொண்டு அவனை தூக்கி எறிய செய்யும் அளவிற்கு ஒரு வருத்தமும் கோபமும் கடவுளுக்கு இருந்தாலும் ஒரு மீனை ஆயத்தம் செய்து வைத்திருந்தார் என்று யோனா தீர்க்கதரிசி நூலிலே நாம் பார்க்கிறோம். பிரச்சனைகளை உங்களுக்கு சோதனைகளை உருவாக்கினாலும் அதற்கான முடிவுகளையும் தீர்வுகளையும் ஏற்படுத்தி வைத்திருக்கிறவர் கர்த்தர். ஒரு மீனை யோனாவை விழுங்க செய்கிறார். யோனா அங்கே மீன் வயிற்றிலே இருந்து ஜெபிக்கிற ஜெபம் தான் 2வது அதிகாரம். இந்த முன்னுரையாக தர்ஷீசுக்கு செல்லுதல் முதல் அதிகாரம். 2வது அதிகாரம் யோனா மீனுடைய வயிற்றிலே இருக்கிறார். அங்கே ஒரு ஜெபம் செய்கிறார், மன்னிப்பின் ஜெபம் செய்கிறார். அங்கிருந்து வயிற்றிலிருந்து ஜெபிக்க முடியுமா? அந்த மீன் எவ்வளோ பெருசு அப்படிலாம் ஜெபம் பண்ணால் சாமி கேட்பாரா? அங்கிருந்துலாம் ஜெபிக்கலாமே, அது ஒரு அழுக்கான இடமாச்சே. தலைகளெல்லாம் கடல் பாசி இருக்குன்னு அவர் போடுறார். என் தலையிலெல்லாம் கடல் பாசி, நான் முழுவதும் அழுக்கான நிலையில் இருக்கிறேன் என்றெல்லாம் அங்கே அதில் நமக்கு சுட்டி காட்டுகிற ஒரு உண்மை, எங்கிருந்தாலும் நாம் ஜெபிக்கலாம். பேருந்திலே சென்றாலும் ஜெபிக்கலாம், மீன் வயிற்றிலே இருந்தாலும் நம்மை கர்த்தர் கண்ணோக்குகிறார். நம் ஜெபங்களை ஆண்டவர் கேட்கிறார். இந்த பாவ மன்னிப்பின் ஜெபத்திற்கு பிறகு பைபிள் அழகாக எழுதியிருக்காங்க. இந்த பாவ மன்னிப்பின் ஜெபத்திற்கு பிறகு அவர் கரையிலே கொண்டு விடப்படுகிறார் என்று பார்க்கிறோம். ஒரு மீட்படைய வகை தேடிய பிறகு, ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்ற பிறகு அவனை கரையிலே வாழ்வுக்கு நேராக வழி நடத்துகிறதை பார்க்கிறோம். இது நமக்கு சுட்டி காட்டுகிற விஷயம். ஒருவனை தனிமைப்படுத்தி பண்படுத்தி கடவுளின் தன்மைக்கு நேராக அவனை 3 நாட்கள் வழி நடத்தி பிறகு ஊழியத்திலே பயன்படுத்துகிறதை பார்க்கிறோம். யோனா பவுலடிகளார், புதிய ஏற்பாட்டிலும் பவுலடிகளாரை 3 நாட்கள் தனிமைப்படுத்துகிறார், அவனை பண்படுத்தி ஊழியத்திற்கென்று அனுப்புகிறதை பார்க்கிறோம். யோனா அது 3ஆம் அதிகாரத்திற்கு நாம் வருவோம் என்றால், நினிவேவுக்கு எதிராக நீ பிரசங்கம் செய் என்கிறார். அழிவு உனக்கு உண்டு என்று பிரசங்கம் செய், அருளுரை செய் என்கிறார். அங்கே நினிவே கவிழ்க்கப்பட்டு போகும், இன்னும் 40 நாட்கள் தான் இருக்கின்றன என்று அவர் சொல்லுகிற பொழுது, இன்றைக்கு நம்முடைய திருச்சபை பெரியவர்கள் எல்லாம் சாம்பல் புதன் சிஎஸ்ஐ சர்ச், ஏஎல்சி சர்ச், எல்லா ஆலயங்களும் இன்றைக்கு ஆலயத்திலே ஆத்துமாக்கள் அமர்ந்திருக்கிறார்கள் என்றால் திருச்சபை பெரியவர்கள் ஏற்படுத்திய திருமறை வாசகங்களின் அடிப்படையிலான வரலாறு. இன்னும் 40 நாட்கள் உண்டு, மனம் மாறி இறைவனை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்கின்ற ஒரு விஷயத்தை பார்க்கிறோம். அதை நினிவே மக்கள் விசுவாசித்து, அங்கே 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே பார்ப்போம் என்றால், நினிவே மக்கள் விசுவாசித்து உபவாசம் இருந்து பெரியோர் முதல் சிறியோர் வரை இரட்டுடுத்தி உபவாசத்தில் ஈடுபட்டு இறைவனை நோக்கி பார்த்தார்கள், கடவுளை நோக்கி பார்த்தார்கள், மீட்பின் அனுபவத்திற்காக கெஞ்சினார்கள், இறைவன் அவர்களை மீட்டெடுத்தார் என்று இன்றைக்கு இந்த படிக்க இந்த பகுதி நிறைவு பெறுகிறதை பார்க்கிறோம். ஒரு எச்சரிப்பின் சத்தம் கேட்டு திரும்பியவர்கள் வாழ்வு பெற்றார்கள். நினிவே வாழ்வு பெற்றது. இதே போல மிக பெரும் எச்சரிப்பின் சத்தம் சோதோம் கொமோராவுக்கு வழங்கப்பட்டது. அதுவும் மிகப்பெரிய நகரம், இதுவும் மிகப்பெரிய நகரம்தான். சோதோம் அந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாததினாலே அழிவை சந்தித்தது. நினிவே நகரம் அந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்ததினாலே வாழ்வை சந்தித்ததை பார்க்கிறோம். அருமையான இறை மக்களை, நம்முடைய வாழ்க்கையிலே பாவம் பழைய ஏற்பாட்டிலே மனிதர்களை சிக்கிக்கொள்ள செய்யும். தாவீது, சிம்சோன் போன்றவர்களை நாம் பார்க்கிறோம். மனமாற்றம் அடைந்து வெளியே வந்தவர்கள் வாழ்வு பெறுகிறார்கள். தனி மனித வாழ்க்கையிலே தாவீது மீட்கப்பட்டார். ஆனால் சிம்சோன் மனம் தெளியாமலேயே வாழ்வு இழந்து போனார் என்று நாம் பார்க்கிறோம். எனவே இன்றைக்கு புகழ்பெற்ற வசனங்கள் எல்லாம் நமக்கென்று சாம்பல் புதனுக்கென்று வைத்திருக்கிற திருமறை பகுதிகள், யோவேல் 2ஆம் அதிகாரம் 12-13 வசனங்கள். உங்கள் ஆடைகளை அல்ல, அந்த ஒரு வார்த்தை படிப்பதற்கு திருமறை திரும்பி பார்க்க வேண்டும் என்றால் ஒரு 500 பக்கம் படிக்கணும். உங்கள் ஆடைகளை அல்ல, உங்களுடைய இருதயத்தை கிழித்து கொண்டு இறைவனிடம் திரும்புங்கள். இந்த வசனத்தை படித்து பார்க்கணும்னா பைபிளில் ஒரு 500-600 பக்கம் படித்தாதான் உங்கள் ஆடைகளை அல்ல என்று இருக்கும்.
யாராவது ஒருத்தர் பாவ மன்னிப்பு பெற வேண்டும் என்றால் தான் செய்தது மிக அவமான செயல் என்று நினைத்தால் தன்னுடைய ஆடையை கிழித்து கொள்வார், தன்னுடைய அங்கியை கிழித்து கொண்டு அவமானமாக இருக்கு, இப்படி ஒரு தவறு செய்து விட்டேன் என்று நினைப்பார். நீங்கள் உங்களுடைய ஆடைகளை, வெளிப்புற தோற்றங்களை மட்டும் கிழித்து கொண்டு நீங்கள் உங்கள் வருத்தங்களை தெரியப்படுத்துவதனாலே நீங்கள் இன்னமும் விடுதலை பெறாமல், மீட்பின் அனுபவம் பெறாமல் இருக்கிறீர்கள் என்று அந்த வரலாறு கூறுகிறது. எனவே உங்கள் ஆடைகளை அல்ல, இருதயத்தை கிழித்து கொண்டு இறைவனிடம் திரும்புங்கள், எக்காலம் ஊதுங்கள், உபவாச நாளை நியமியுங்கள், உங்கள் முழு இருதயத்தோடும் கர்த்தரிடம் திரும்புங்கள். ஒரு அழகான திருமறை பகுதியாக அது இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அருமையான இறை மக்களை, வருடா வருடம் தபசு காலங்கள் வந்து செல்லுகின்றன. வருடா வருடம் ஆலயத்தில் அமர்ந்து நம்மை நாமே பரிசோதனை செய்து, சுய பரிசோதனை செய்து புதிய மானுட வாழ்வுக்கான முயற்சியில் ஈடுபடுகிறோம். ஆனால் அது அந்த 40 நாட்களுக்கு பிறகு நடைபெறுகிறதா என்பது மிக பெரும் கேள்விக்குறி. ஒரு கதை சொல்ல விரும்புகிறேன். ஒரு மருத்துவரிடம் மாலை 7 மணிக்கு ஒருவர் சென்று அமருகிறார். அமர்ந்து கூறுகிறார், ஐயா, எனக்கு இரவெல்லாம் கனவு தொல்லையாக இருக்கிறது, தொந்தரவாக இருக்கிறது, என்னால் தூங்க முடியவில்லை, 2-3 நாட்களாக நான் கஷ்டப்படுகிறேன் என்றார். உடனே மருத்துவர் கேட்கிறார், என்ன செய்கிறது என்று கேட்கிறார். இல்லை, குரங்கு வந்து விளையாடுகிறது என்று அவர் சொல்லுகிறார். குரங்கு வந்து விளையாடுகிறதா உங்கள் கனவிலா அப்படின்னு. ஆமாம். அப்படின்னா என்ன விளையாடுகிறது என்று அவர் கேட்கிறார். அவர் பதில் சொல்லுகிறார், கிரிக்கெட் விளையாடுகிறது ஐயா என்கிறார். அப்பொழுது மருத்துவர் தெரிந்து கொள்கிறார், இது ஒரு சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம் தான், இதை நாம் சரி செய்து விடலாம் என்று சிறிய எளிமையான மாத்திரைகளை எழுதுகிறார். டைஜின், சின்டாக் போன்ற மாத்திரைகளை எழுதி, இது இரவு உணவுக்கு பிறகு நீங்கள் போட்டுக்கொண்டு படுங்கள், கனவு தொந்தரவுகள் இருக்காது என்கிறார். அவர் எழுந்து அந்த மாத்திரை சீட்டை வாங்கி கொண்டு, ஐயா மன்னிக்கவும், இந்த மாத்திரை நான் காலையிலே சாப்பிடவா என்று கேட்டாராம். ஏன், உனக்கு இரவுகளில் தானே பிரச்சனை வருகிறது, 2 நாட்கள் தூங்க முடியவில்லை என்கிறார். இது 3ஆம் நாள் பிரச்சனை, இரவுகளிலே தானே உனக்கு பிரச்சனை, நீ இந்த இரவு போட்டுக்கொள்ள வேண்டிதானே என்று கேட்கிறார். அதற்கு அவர் கூறுகிறார், ஐயா, இன்று இரவு தான் அந்த குரங்கு கிரிக்கெட்ஸுடைய ஃபைனல்ஸ் நடைபெறுகிறது, அதனால் என்னை மன்னித்து விடுங்கள் என்கிறார். நாம் மருத்துவரை சந்திப்பது, மாத்திரைகளை வாங்குவது எல்லாம் சடங்குகள். ஆலயத்திற்கு வருவது, ஆலயத்தை வழிபடுவது, மனமாற்றத்திற்கான அமர்வுகள் எல்லாம் சடங்குகள். நடைமுறை சாத்தியமுடைய மனமாற்றத்திற்குள் செல்லுகிறோமா என்று சிந்தித்து பார்க்க இந்த கதை நம்மை அழைக்கிறது. ஆக்கப்பூர்வமான அடியெடுத்து வைத்திருக்கேனா இந்த நாளிலே என்று சிந்தித்து பார்க்கத்தான் இந்த கதை நம்மை ஏவுகிறது. அருமையான இறை மக்களே, இந்த தபசு காலம் என்றால் புலால் உண்ணாமல் இருத்தல், பூ வைக்காமல் இருத்தல், சபரம் செய்யாமல் இருத்தல், சம்பந்தம் கலவாமல் இருத்தல்லாம் சொல்வார். இவைகள் எல்லாம் செய்தால் நான் தபசு காலத்துக்குள் இருக்கிறேன். ஆனால் அது அல்ல. நீங்கள் எசாயா 58:10-12 வசனங்களை எடுத்து பார்ப்பார். உண்மையான உபவாசம் எது என்கிறார். 4000 ஆண்டுகளுக்கு முன்பாக எழுதியிருக்கிறார்கள். உண்மையான உபவாசம் எது என, தர்மம் செய்வது, உபவாசம் இருப்பது என்று கூறுகிறார்கள். அருமையான இறை மக்களை, புலால் உண்ணாமல் இருத்தல் உபவாசத்தின் அடையாளம் அல்ல. பூ வைக்காமல் இருத்தல் நம்முடைய பாரம்பரியங்கள், நம்ம அப்பா அம்மா சொல்லி கொடுத்தாங்க, நாம் செய்கிறோம். அது மட்டுமல்ல, இறைவனை முழு மனதோடு திரும்பி பார்க்க வேண்டும். மனம் மாறுவதற்கு 3 வழிகள் இருக்கின்றன. ஒன்று, தன்னைத்தானே உணர்ந்து மனம் மாறிக்கொள்ள வேண்டும். இதற்கு எடுத்துக்காட்டு கெட்டகுமாரன், இளையகுமாரன். தன்னைத்தானே அவர் உணர்கிறார், எங்கள் அப்பா வீட்டில் இவ்வளோ பேர் இருக்கிறாங்களே, அங்கே போயிருந்தால் நான் அந்த வேலைக்காரர்கள் ஒருவராக இருந்தாலும் எனக்கு உணவு கிடைக்குமே, தவறு செய்து விட்டேன் என்று பன்றி உணவு உண்ணும் தட்டுக்கு எதிரே இருந்து அவன் மனம் தன்னைத்தானே உணர்கின்ற முதல் ஸ்டேஜ். 2வது ஒரு படிநிலை, பிறர் நம் பிழைகளை சுட்டி காட்டும்போது நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இது தாவீது நாத்தான் தீர்க்கதரிசி வந்து சொல்லுகிறார், நீ பிழை செய்கிறார் என்று. அவன் தன் வாழ்க்கையை சீரமைத்து கொண்டு 51ஆம் சங்கீதம் எழுதுகிறார். அதன் பிறகு தான் 51ஆம் சங்கீதம். அதனால தான் தபசு நாட்கள் காலை மாலை தியானங்களில் அந்த 51ஆம் சங்கீதத்தை அதிக மக்கள் படிப்பார்கள். 3வது ஒரு படிநிலை இருக்கிறது. இவ்விரண்டும் இல்லையேல் கடவுளே நம்மை திருத்துவார், அடித்து திருத்துவார். சவுல் அவர் அரசனிடம் சீட்டு வாங்கிட்டு, அனுமதி சீட்டு வாங்கி செல்லுகிறார். வழியிலே அவர் கடவுளால் கீழே தள்ளப்பட்டு திருந்துவதற்கான வழிகளை சவுல் பவுலானார். அருமையான இறை மக்களை, இந்த நல்ல நாளிலே கர்த்தர் நம்மை ஆலயத்திலே அழைத்து சில அருமையான வார்த்தைகளை சொல்லி, நினைவூட்டும் வாசகங்களை சொல்லி நம்மை தபசு நாட்களிலே இறைவனின் மீட்புக்கு நேராக அழகாக வழி நடத்துகிறார். நினைவே மக்கள் உபவாசத்தோடு, ஜெபத்தோடு, மனமாற்றத்தோடு இறைவனை நாடினார்கள், மீட்பை தேடினார்கள். கடவுள் அவர்களை
அழிவிலிருந்து மீட்டார். அவர்களை அழிப்பதிலிருந்து வெளியே வந்து விட்டார். மனம் மாறினார். கடவுள் மனம் மாறுகிறார். உடனே யோனாவுக்கு கோபம் வருகிறது. என்ன, நான் அழிந்து போவீர்கள் என்று சொல்லிட்டு வந்திருக்கிறேன், நீங்கள் மீட்டு எடுத்து விட்டீர்களே என்று. கடவுளுடைய இரக்கம் பிற சமய மக்களுக்கும் நமக்கும் எப்போதும் நிறைவாய் இருக்கிறது. கடவுளுடைய இறங்குகின்ற தன்மையை யோனா மறந்து போகிறார். தம்மை காப்பாற்றிய போது கடலிலே மீனை வரவழைத்து தன்னை காப்பாற்றிய போது மகிழ்ந்தார். மற்ற மக்கள் அழிவதைக் கண்டு கோபம் அடைகிறார். இறைவன் உன்னையும் காப்பாற்றுவார், அவர்களையும் காப்பாற்றுவார். இறைவனுக்கு நன்றி மட்டும் நீங்கள் சொல்லுங்கள். அருமையான இறை மக்களே, அவ்விதமாகவே கடவுள் ஆமணக்கு செடி மூலமாக ஒரு செய்தி யோனாவுக்கு அறிவிக்கிறார். ஆனால் ஆமணக்கு அழிவுக்காக வருந்துகிறார். இதெல்லாம் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஒரு கதாபாத்திரங்கள் அதில் இருக்கிறதை பார்க்கிறோம். நீங்கள் இந்த 4 அதிகாரம் தான் இருக்கிறது, ரொம்ப அழகாக இருக்குது. எங்கே நிறுத்த முடியாமல் படித்து செல்லலாம். ஆனால் தொடக்கம் முடிவு அது நிறைவு பெறாமல் உடனே முடிந்ததைப் போல இருக்கும் இந்த கதை. நீங்கள் படித்து பார்க்கலாம். ஆமணக்கு செடி அழிந்து போவதற்காக வருத்தப்படுகிறார். சில நேரங்களில் நாமும் அப்படிதான் இருக்கிறோம். நம்முடைய வீட்டில் இருக்கிற செல்ல பிராணிகள் இறந்து விட்டால் மிகவும் கண்ணீர், துக்கம், கவலை, படுக்கை, சாப்பாடு இல்லாமல் அவ்வளவு கஷ்டப்படுவோம். ஆனால் நம்மை சுற்றி வாழுகிற மக்கள் வறுமையிலும் துன்பத்திலும் கஷ்டத்திலும் வாடி வதைகிற பொழுது அமைதியாக இருப்போம். நமக்கு அதற்கு சம்பந்தம் இல்லாததைப் போல இருப்போம். நல்ல கிறிஸ்தவ மக்களாக அடியெடுத்து வைத்து செல்ல அழைக்கப்படுகிறோம். கடவுள் நமக்கு 40 நாட்களை வழங்குகிறார். பொல்லாத வழிகளை விட்டு, யோவேலிலும் இருக்கிறது, இந்த யோனாவிலும் இருக்கிறது. பொல்லாத வழிகளை விட்டு கர்த்தர் இரக்கம் பாராட்டுவார் என்ற நம்பிக்கையோடு நாம் ஆண்டவரை நோக்கி உண்மையான மனமாற்றத்தோடு ஒரு அடி எடுத்து வைத்து இறைவனிடம் நாம் நெருங்கி வருவதற்கு அழைக்கப்படுகிறோம். ஆண்டவர் இந்த நாட்களிலே காலை மாலை தியானங்களை ஒழுங்கு செய்திருக்கிறார். எல்லா வழிபாடுகளிலும் கலந்து கொண்டு இன்னும் பரிசுத்தம் பெறுவதற்கும், இன்னும் வாழ்வு பெறுவதற்கும், இன்னும் இரக்கம் பெறுவதற்கும் ஜெபித்து கொண்டே இருப்போம். கர்த்தர் தாமே இந்த திருவசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.